ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பையன் மாதிரி உட்காந்துருந்தான். அறிமுகப்படுத்தினான். யாரா நீ தம்பி அப்படின்னா, சார் நான் தான் சார் வினோத். அப்படின்னா யார்ப்பா? இல்லை சார் நான் வந்து கூழாங்கல். அப்படி ஆமாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லுவேன். என்னப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா? இல்லை சார் ஆயிரும் சார். அடுத்து என்ன பண்ண போகிறேன்? இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் சொல்கிறேன் கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாயை எடுக்கிறேன். கொஞ்சம் மெதுவாக. இல்லை சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன். யாரா மியூசிக் அப்படின்னு அப்படி சொன்னால் யாருமே மியூசிக் இல்லை சார். எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான். நான் முறைச்சேன். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய எழுத்தாளர் என்று சொல்லப்படுகிற காப்ரியல் கார்சியா மார்கோஸனுடைய ஒரு கதை, அவருடைய கலெக்டட் ஸ்டோரிஸ்லேயே மிகச்சிறந்த கதை. இந்த உலகத்தின் மிகச்சிறந்த கதையில் ஒரு 10 கதையில் அதையும் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் வந்து டியூஸ்டே சீஸ்டா, அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையினுடைய மதிய தூக்கம் அப்படின்ற ஒரு கதை. வந்து ஒரு தாயும் அவருடைய குட்டி குழந்தை, ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தை ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரில் போயிட்டு ஒரு சர்ச்சில் தன்னுடைய மகனுடைய கல்லறை எங்கே இருக்குன்னு கேட்டு போகிறான் அந்த தாய். அப்போ அந்த பாதிரியார் சொல்கிறார், வந்து அந்த ரெஜிஸ்டரை கொடுத்து அதில் சைன் போட சொல்கிறாரு. அந்த தாய் சைன் போடுறான். அப்போ அவர் கேட்குறாரு, ஏமா இப்படியாப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்ற அப்படின்றாரு. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷாக காப்ரியல் கார்சியா எழுதுறாரு. அந்த மனிதன் அந்த மகன் அந்த ஊருக்கு வந்திருக்கான். ஒரு நாள் இரவு ஒரு கதவை உடைக்கிறான். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் தனியா இருக்கிறான். அவளுக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ ஒரு திருடன் வந்து கதவை உடைக்கிறான்னு. நல்ல மழை வேற. அந்த பெண் ஒரு துப்பாக்கி எடுக்கிறான். அந்த துப்பாக்கி எப்படின்னா வந்து ஒரு 100 வருடங்கள், ஒரு 50 வருடங்கள் யூஸ் பண்ணாத ஒரு துப்பாக்கி. யாரோ தாத்தாவோ யாரோ உள்ள வச்சிருக்காங்க. அது மட்டும் தெரியுது. சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அந்த துப்பாக்கி தொட்டதே கிடையாது. துப்பாக்கி கண்டா பயங்கர பயம். வேறு வழி இல்லாமல் உள்ளே வந்தவன் ஒரு வேளை கொன்னுறான், திருடிட்டு ஒரு வேளை கொன்னுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்தில், அவன் யாருன்னு தெரியல, அவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அந்த கதவுக்கு நேராக நிற்கிறான். கை உதறது. சார் யாரும் பேசாதீங்க சார் ப்ளீஸ். கை உதறது. அந்த கதவை உடைச்சிட்டு வந்தால் எவ்வளோ உயரத்தில் வருவான் எவ்வளோ அப்படின்ற மாதிரி அவன் வயிற்றை நோக்கி அந்த துப்பாக்கியை அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கான். கை உதறது. அப்போ காப்ரியல் கார்சியா எழுதுறாரு, அந்த கை உதறலுக்கு காரணம் பயம், 28 வருடங்கள் தனிமை அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவன் கையெழுத்து போடும்போது அந்த கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி புள்ள ஏன்பா பெத்தன்னு கேட்கும்போது தாய் சொல்கிறான், என் புள்ள ரொம்ப நல்ல புள்ளன்றான். நண்பர்களே, ஒரு பெரிய கேள்வி வரும், திருடனை பெற்ற தாய் எப்படி நல்ல புள்ளன்னு சொல்கிறான் அப்படின்றது நீங்கள் அந்த கதையை படிக்கணும். ஒருவேளை தாய்க்கு எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் நினைக்கிறேன். இந்த சமூகம் நிறைய குழந்தைகளை நிறைய தாய்கள் பெற்கிறாங்க. எல்லா தாய்களுக்கும் தன் மகன் அல்லது அந்த ஆண் நல்லவனாகவே இருக்கிறான். கை உதறலுக்கு காரணம் தன்னை கொலை செய்துவிட போகிறான் ஒருவன் அப்படின்ற பயம். அதுக்கப்புறம் 28 வருட தனிமை அப்படின்றார். அது ஏன் அந்த இடத்துல எழுதுனான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு தனிமையான பெண் தான் இந்த கொட்டுக்காளி. ஆக்சுவலாக கீழே வந்து ஒரு சப்டைட்டில் போட்டிருக்காங்க, ரொம்ப எனக்கு உடன்பாடே இல்லை. an adamant girl. Instead of that they would have put an adamant society அப்படின்னு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சென்னையில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 95 விழுக்காடு 96 விழுக்காடு வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே கிராமத்துலேருந்து வந்தவங்க, என்ன உள்பட. இங்கே வந்து முதல்ல மனப்பாடம் பண்ணுறது பஸ் நம்பர்களை, இப்போ யாரும் மனப்பாடம் பண்ணுறதில்ல.
அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகிறது, அதுக்கப்புறம் இந்த நகரத்தினுடைய உடைகள், அது பர்டிகுலராக ஜீன்ஸு, ஷூ போடுறதுக்கு வந்து கால் பழகணும், ஏன்னா கால் விரல்கள் விரிச்சுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 வருடத்தில் நாம் வாழ்ந்த, பிறந்த, வளர்ந்த இடத்தை விட்டு நடமாடிக்கொண்டிருக்கும் இந்த நகரத்தில் நாம் ஒரு நகரவாசிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்தோன்னா வேற வேற ஜாதிகள் மறக்கப்படுகிறது, மதங்கள் மறக்கப்படுகிறது, நம்மளுடைய குற்றங்கள் மறக்கப்படுகிறது, நம்ம நல்லதெல்லாம் மறக்கப்படுகிறது. இங்கே பக்கத்தில் இருக்கவன் வந்து ஒரு நெய்பர் தான், ஒரு அண்டை வீட்டுக்காரன் தான். இங்கே யார் தாய் தந்தையா யாருமே பழகிறது கிடையாது. ஒரு கிராமம் அழிக்கப்படுகிறது. ஏதோ ஒருவன் அந்த கிராமத்திலிருந்து வெளியே வராமையே இருந்து கொண்டு இந்த கிராமத்தின் மூலம் இந்த உலகத்தை பார்க்கும் ஒரு தகுதி படைத்தவனாக, ஒரு மகா கலைஞனாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள எப்பயுமே அவனும் ஜீன்ஸ் போட்டு அவனும் ஷூ போட்டாலும் அவன் வந்து ஒரு என் கிராமத்தில் இருக்க வேல்யூஸ் தான் இந்த உலகம். காப்ரியல் கார்சியா மார்க்கோஸ் சொன்ன அந்த கிராமம் தான் என்னுடைய கிராமமும், இந்த கொட்டுக்காளி வளர்ந்த கிராமமும் நம்புறான். அந்த கிராமத்தை விட்டு அவன் கடைசி வரைக்கும் வெளியே வரதே இல்லை. ஏன்னா அவனுக்கு அது ஒரு பெரிய முழுமையா தெரியுது. அப்படி முழுமையா தெரிந்த தமிழ் ஆளுமையில பாரத ராஜாக்கு அப்புறம் நான் வினோத்தை சொல்வேன். ஒரு திரைப்படம் எதுக்காக எடுக்கப்படுது அப்படின்னா, நிறைய பேர் என் அசிஸ்டன்ட்ட கேட்பேன், எதுக்குடா, எனக்கு தெரிஞ்சு 250 அசிஸ்டன்ட் என்னை விட்டு போயிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக வர்றவங்களை நான் சந்திக்கிறேன். கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் படாமல் அவங்கள்ட்ட வந்து கேட்குறேன், எதுக்குப்பா நீ சினிமாவுக்கு வர்ற அப்படின்னு. அது இன்வேரியபிளாக என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னா, சார் நான் சாதிக்கணும் சார், ஏதாவது ஒன்று பண்ணணும் சார் நான் அப்படின்னு தான் சொல்லுவான். அந்த கிட்டத்தட்ட எல்லா வெர்ஷன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இல்லை சார் என்கிட்ட ஒரு கதை இருக்கு சார், நான் ஒன்று பண்ணணும் சார். இப்படி தான் இருக்கும். அப்படி தான் நானும் வந்தோம், லிங்குசாமி வந்திருப்பாரு, சங்கர் சார் இப்படி தான் வந்திருப்பாரு, எல்லாருமே, மணிரத்னம் எல்லாருமே இப்படி தான் வந்திருக்கும். இங்க வினோத் ஒருவேளை என்கிட்ட அசிஸ்டண்டா வந்தா, ஏன்டா வினோத் என்கிட்ட வந்த அப்படின்னு கேட்டா அவன் இந்த ஆன்சர் சொல்லியிருக்க மாட்டான். சார் இந்த உலகத்தை என் கதை மூலியமா மாத்தணும் சார் அப்படின்னு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த கதை மூலம் தமிழ்நாடையே மாத்திருக்கான். எப்பயுமே சொல்லுவாங்க, நான் ரொம்ப பொங்கி பேசுவார், ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவார், ட்ராமாட்டிக்காக தான் பேசுவார் அப்படின்னா நான் எப்பொழுதுமே அது ஒரு சத்தியமாக எடுத்துக்கிறேன். ஒரு மேடையில் வந்து பேசும்போது அடுத்த வார்த்தை என்னன்னு எனக்கு தெரிஞ்சுட்டா நான் வந்து இந்த சமூகத்தை நான் நெருப்பு ஊற்றி கொளுத்துறேன்னு அர்த்தம். நான் மேடையில் பேசும்பொழுதாவது என் நாக்கில் உண்மை தவள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் நிறைய பொய் பேசுகிறோம், மேடையை விட்டு கீழே இருக்க நண்பர்கள்ட்ட நிறைய பொய் பேசுகிறோம், ப்ரொடியூசர்கிட்ட நிறைய பொய் பேசுகிறோம், நடிகர்கள்ட்ட நிறைய பொய் பேசுகிறோம். இந்த மேடையில் உண்மை பேச மட்டுமே நான் வந்திருக்கிறேன். அவ்வளவு தைரியத்தையும் நெஞ்சுரத்தையும் என்னுடைய ரத்தத்தை கொதிப்பு நிலையும் கொண்டு வந்தது இந்த படம். இந்த படம் வந்து நிறைய படம் வரும்போதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வழக்கு எண் வந்து பேசும்போது இதே மேடையில் நான் வந்து ரொம்ப பயங்கரமாக பேசினேன். பயங்கரமாக பேசினேன்னா ரொம்ப கோவமாக பேசினேன். சமூகத்தையே நான் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பேசினேன். அப்போ அன்றைக்கி வந்து நிறைய இதே மேடையிலால் என்னை கேலி செய்தாங்க, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு பாலசக்திவேல் எப்படியாப்பட்ட டேரக்டர்னு எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு லிங்குசாமிக்கு தெரியும். ஒரு 3 படத்தை எடுத்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு உட்காந்துருக்கான் ஒரு கலைஞன், மகா கலைஞன். அவன் எப்படியாப்பட்ட கலைஞன்றது ரொம்ப பக்கத்தில் சேர்ந்தவங்களுக்கு, அவன் படங்களை நேசித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
இந்த படத்தில் இது எதுக்கு கொட்டுக்காளின்னு வச்சான்னு தெரியல, எனக்கு நிறைய மீனிங் என்னமோ போகுது. நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முந்தி சிவகார்த்தியனுடைய படத்தில் ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் வெள்ளை சல்லை வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பையன் மாதிரி உட்காந்துருந்தான். அறிமுகப்படுத்தினான். யாரா நீ தம்பி அப்படின்னா, சார் நான் தான் சார் வினோத். அப்படின்னா யார்ப்பா? இல்லை சார் நான் வந்து கூழாங்கல். அப்படியே ஆமாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லுவேன். சரி என்னப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா? இல்லை சார் ஆயிரும் சார். ஓ அப்படியா, சரி. என்ன படம் எடுக்கிற, அடுத்து என்ன பண்ண போகிறேன்? இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் சொல்கிறேன் கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாயை எடுக்கிறேன், கொஞ்சம் மெதுவாக. இல்லை சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்படியே யார்ப்பா மியூசிக்கு? பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் ஒரு சேட்டிங் வித் அனதர் டைரக்டர். நான் கேட்குறேன் யாரா மியூசிக்கு அப்படின்னு. அப்போ சொன்னால் யாருமே மியூசிக் இல்லை சார். எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான். நான் முறைச்சேன். அப்புறம் நான் வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ்க்கு வந்தோடனே அசிஸ்டன்ட்ஸ் கூப்பிட்டேன். இது மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டேன், ஒரு பொறுக்கி போய் கருப்பாக இருந்தான், ஒரு மாதிரி இருந்தான், பெரிய மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான் யாருமே இல்லை சார் அப்படின்றான். அப்படிலாம் எடுத்துடாதீங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி நான் அசிஸ்டன்ட்ஸுக்கு சொன்னேன். இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது என்னை வினோத் செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. நல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு ஆக்சுவலி இன்னைக்கு. அவன் நிஜமாகவே என்னை செருப்பு கழட்டி அடித்தான். நான் எல்லாரையும் செருப்பு கழட்டி அடித்தான்னா என்னை வெளியே போய் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சாங்க டேரக்டர்ஸ்லாம். அது எப்படி பேசலாம், நாமளும் படம் தானே எடுத்துருக்கணும், அதனால் நான் மட்டும் இதை எடுத்துக்கிறேன். என்னை மட்டும் வினோத் செருப்பை கழட்டி அடித்தான். இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில் மனசு பேசினேன். ஏன்னா இப்போ நான் 2 படம் பார்த்துட்டேன். ஒன்று மாரியுடைய வாழை பார்த்துட்டேன். அது ஒரு வாரம் பைத்தியமாக இருந்து, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பைத்தியமாக இருந்து ஃபுல்லாக எழுதி அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் தூங்காமல் உட்காந்து ஒரு 3 பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் நம்ம நாளில். இப்போ அதுக்கு முடிச்சு அந்த பைத்தியம் முடியும் தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம், இது பைத்தியம் இல்லை, இது பேயே பிடிச்சிச்சு எனக்கு. கதாநாயகன் ஃபஸ்ட்டு சீனில் வந்து மோசமாக இருப்பான், கடைசி சீனில் ஒரு பெரிய மகானாக இருப்பான். ஃபஸ்ட்டு சீனில் மகானாக இருப்பான், கடைசி சீனில் வந்து கொடுங்கோலனாக மாறிடுவான். இது வந்து கேரக்டர் ஆர்க்கு. இது சினிமாவில் தான் கதைகளில் தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையிலே சூரிக்கு நடந்திருக்கு. ஒரு கமெடியனாக உருவாகி இன்னைக்கு ஒரு உலகம் போற்றும் ஒரு நடிகனாக மாறியிருக்கான். நான் அன்றைக்கி நைட்டு இரவு உட்காந்து பேசினேன். என்னடா மகனே நீ இப்படி, எங்கடா உனக்கு ஏதாவது அருள்கிருள் வந்துருச்சா, இல்லை காதில் ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு அசரீரி கேட்டுச்சா? உன் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட முடிவுகள் எடுத்து இப்படி நீ வேகமாக அப்படியே வெற்றிமாறன், அப்படியே கருடன், அப்படியே ராம், இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான 2 நடிகர்கள் நான் சொல்லுவேன், வந்து விஜய் சேதுபதியும் சூரியன் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக நான் விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணேன், 67 நாட்கள் ஒர்க் பண்ணேன். ஒரு நாள் கூட எங்கள் 2 பேருக்கு ஒரு சின்ன உராய்வு கூட ஏற்படல. அந்த குழந்தை அவ்வளவு கண்ணியமாக, அவ்வளவு மேன்மையாக நேசித்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் சூரிய. அதே மாதிரி தான். இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே நேட்டிவ் சினிஎக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.